இன்னைக்கு காலையில் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து சொல்கிறாப்புல, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு 3 பாயிண்ட் கொடுக்குறேன். உங்களில் எல்லாருக்கும் முதல்ல வந்து ஒருத்தருக்குன்னு சொல்லலை, உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா, அந்த ஒரு 3 பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏன் டிசர்விங் அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. அப்பயே நான் நினச்சிட்டேன், கண்டிப்பாக இதில் வந்து யாருக்கு பெரிய சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின், இவங்க எல்லாருக்கும் சாதகமாக இருக்கும். அண்ட் அருணும் நல்லா பேசுவாப்புல. யாருக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக சௌந்தர்யா. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு பேச தெரியாது, பேச வராது, பேசுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அது டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்க. அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக நடந்துச்சு. என்னடா இது டாஸ்க் கொடுக்குறீங்க, எனக்கு புரியலையே. முதல்ல சரி இந்த டாஸ்க் எப்படி நடந்துச்சுன்றதை பார்த்துட்டு கடைசியில் இவங்க என்ன பண்ணாங்க, ஏன் இதை பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா. பிக் பாஸ் இப்படி சொல்லிட்ட உடனே நான் எதிர்பார்த்தது சௌந்தர்யா கடைசியாக பேசுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி சௌந்தர்யா கடைசியாக பேசினாங்க. முதலெல்லாம் தீபக், 2வது முத்துக்குமரன், 3வது ஜாக்லின், 4வது மஞ்சரி, 5வதா அருண் போறாரு. அடுத்து வந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா, ராயன், விஷால், அப்புறமா ராணவ், கடைசியாக தான் சௌந்தர்யா போவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சௌந்தர்யாவுக்கு பேச வராது, பேச தெரியாது. அப்பயும் போய் அவங்க பேசும்போது ஒரு வார்த்தையை போடுறாங்க. அது அவங்க வந்து கேம் ஆடுறாங்களாமா. என்ன சொல்கிறாங்கன்னா, பேசுறது மட்டுமே தான் இந்த விளையாட்டு அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பேசுறது மட்டுமே தான் இந்த விளையாட்டு கிடையாது, பேசுறதும் ஒரு விளையாட்டு தான். இங்கே பேச்சு திறமை அப்படிங்கிறதும் முக்கியம்தான். நமக்கு வராது, நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஒன்றும் தேவையான விஷயம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது, இது வந்து அதை ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுழுக்குனாலாம் அந்த மாதிரியான கதை தான். உனக்கு வராதுன்னா உனக்கு வராது. இது பார்த்தீங்களா, பிக் பாஸ் வச்சிருக்க டாஸ்க்கே பேசுகிற டாஸ்க் தான். நமக்கு பேச்சு திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாமே ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக பேசியே தான் பல பேர் ஜெயிச்சிருக்காங்க இந்த சீசனில். இந்த பிக் பாஸில் அர்ச்சனால இருந்து இவர் அசீம்ல இருந்து, ஆக்சுவலாக விக்ரமன் ஜெயிக்க வேண்டியது, அசீம் ஜெயிச்சிட்டாரு. அசீமும் நல்ல பேசக்கூடிய ஒரு நபர். ஆரி, இவங்க எல்லாருமே பேசியே தான் அங்கே ஜெயிச்சிருக்காங்க. இதை தாண்டி சௌந்தர்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நான் ஒரு ரியாலிட்டி ஷோவாக பார்க்குறேன், இவங்க வந்து ரியாலிட்டியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் நீங்கள் ஃபேக்காக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருந்து வந்து உங்களுடைய அப்பா அம்மா தம்பியே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் பேசவே கூடாது, சரிங்களா. இப்படி வந்து ஒருத்தரும் பேசிட்டு போகிறாங்க. பேசிட்டு போன பிறகு தான் பிக் பாஸ் அந்த இடத்துல ஒரு செக் வைக்கிறாப்புல. முதல்ல இது ஒரு ஆக்டிவிட்டின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமா இது ஒரு டாஸ்காக மாறி போச்சு. டாஸ்காக மாறி போய் என்ன சொல்லிட்டாரு பிக் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த 10 பேர் பேசினதுல யார் பேசுனது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணி ஒருத்தரை சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாப்புல. கடைசி வரைக்கும் அவர் சொல்லலை 3 பாயிண்ட் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு. அவங்க சொன்னது என்னன்னா, 3 பாயிண்ட் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நான் ஏன் டிசர்விங் அப்படிங்கிறத பேசணும் அப்படிங்கிறத தான் சொன்னாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு போட வேண்டிய சுச்சுவேஷன். இங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி வருது, இது என்ன டாஸ்க்கு? டிடிஎஃப்ல இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? மொதல் டாஸ்க் வச்சாங்க பார்த்தீங்களா, டாஸ்க் 1, அதுவும் சேம் இதே மாதிரி தான் நடந்துச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் யார் ஃபோட்டோ போய் தொடுறீங்களோ அந்த நபர் அவங்களோட ஃபோட்டோவை தொட்டால் அவங்களுக்கு 2 பாயிண்ட், இல்லைனா வேற நபர் வேற ஒரு ஃபோட்டோ தொட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 பாயிண்ட் அப்படின்றது இங்கே நியாயமான ஒரு கேம் கிடையாது. இப்போ யாரை தொட்டாலும் அவங்களுக்கு 2 பாயிண்ட் அப்படின்னா அது இன்னொருத்தனுக்காக விளையாடுற மாதிரி ஆப்வியஸாக மாறி போகுது. அடுத்து விளையாண்ட அந்த நெருப்புக்குழி டாஸ்க்குமே சேம் ஃபார்மேட்டு தான். யாரை நீங்கள் அவுட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோ கொண்டு போய் நீங்கள் எரிக்கணும். அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும், யார் அவுட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அப்படின்ற ஒரு தாட் வரும்போது யார் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வரும் இல்லை. ஸோ இதுவும் இன்னொருத்தருக்காக விளையாடக்கூடிய ஒரு கேமாக தான் மாறி போச்சு. 3வது கேம் ஒன்று வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பல்பு, அதில் கூட பயங்கரமான ஃப்ராடு வேலைலாம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம், சரிங்களா. பவித்ராக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் நடந்திருக்கு, அதை பற்றி நம்ம பேசுவோம். அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவல் டாஸ்க் மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் நிறைய கோல்மால் வந்து பண்ணாங்க. இப்போ இதை யாருக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ இந்த டாஸ்க்குமே இவங்க பேசுறதை வச்சு ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு 3 பாயிண்ட் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்றது எந்த விதத்தில் ஒரு நியாயமான ஒரு போட்டியாக இருக்கும்? இது டிடிஎஃப் மாதிரி இல்லையே. ஸோ ஒவ்வொருத்தரும் ஓட் போடுறாங்க. இப்போ ஜாக்லின் வந்து நான் பேசுறதா எனக்கு பிடிச்சிருந்தது, நான் எனக்கு செல்ஃப் ஓட் போடுறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, முத்துக்குமரனும் அதே சொல்கிறாப்புல, மஞ்சரியும் அதே சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த 3 பேருமே செல்ஃப் ஓட் பண்ணிக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு வார்த்தை வருது. மஞ்சரி எப்பயுமே அது ஒரு ஸ்மார்ட் பிளே பண்ணுவாங்க. மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை தாண்டி நீங்கள் யாருக்கு ஓட் போடுவீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி தீபக் கிட்ட இருந்து ஆரம்பிக்க சொல்கிறாங்க. தீபக் அவர்கள் வந்து மற்றவங்களாம் சொல்லுங்கள், நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் யாரை சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். தீபக் வந்து மஞ்சரி பேரை சொல்கிறாரு, ஜாக்லின் முத்துக்குமரன் பேரை சொல்கிறாங்க, சௌந்தர்யா மஞ்சரி பேரை சொல்கிறாங்க, மஞ்சரி வந்து யார் பேரை சொன்னாங்கன்னா
முத்துக்குமரன் நினைக்கிறேன், முத்துக்குமரன் பேரை தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ராயன் வந்து மஞ்சரிக்கு வந்து ஓட் பண்ணுறாப்புல, முத்துக்குமரன் வந்து ஜாக்லினுக்கு ஓட் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஓட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஒருத்தருக்கும் ஓட் பண்ணுறாங்க. ராணவ் வந்து விஷாலுக்கு ஓட் பண்ணுறாப்புல. இதில் பயங்கரமான காமெடி என்னென்னா, பவித்ரா வந்து இவங்களுக்கு ஓட் பண்ணாங்க, சௌந்தர்யாவுக்கு. அதுக்கு பவித்ரா சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, பேச்சு போட்டி பேசுறது அப்படின்னாலே வந்து ஆப்வியஸாக மஞ்சரி, ஜாக்லின், முத்து தான் வருவாங்கன்றது தெரியும். பட் சௌந்தர்யா வந்து அவளால் என்ன பேச முடியுமோ அவள் பேசினான்னு நான் நினைக்கிறேன், அதனால் அவளுக்கு நான் ஓட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொன்னாங்க. அதான் டாஸ்கே புரிஞ்சிக்கல. பிக் பாஸ் வந்து கிளியராக சொல்லிட்டாப்புல, யாருடைய ஸ்பீச் நல்லா இருந்துச்சோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். பட் பவித்ரா அந்த மாதிரி பண்ணலை. இப்போ விஷால் வந்து தீபக் ஓட் பண்ணா, அருண் வந்து யாருக்கு ஓட் பண்ணார் அப்படின்னா ராயனுக்கு அருண் வந்து ஓட் பண்ணாப்புல, ராணவ் வந்து விஷாலுக்கு ஓட் பண்ணாப்புல. ஸோ இப்படி இருக்க கடைசியில் 3 பாயிண்ட் எடுத்து மஞ்சரி அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ பிக் பாஸ் வந்து அடுத்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, மஞ்சரி அவர்களுக்கு 3 பாயிண்ட் கிடைக்க போகுது. ஆனால் அந்த 3 பாயிண்ட்டை நான் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்தும் அவங்க கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். இதில் கதையிலேயே இதான் ட்விஸ்ட். மஞ்சரி யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன், ராயன், விஷால், ராணவ். நல்ல ஒரு சாய்ஸ். ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க தான் அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. அதனால் அவங்க 3 பேர்கிட்ட இருந்து ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து நான் 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாஸ்க்கு முதல்ல வந்து ஃபேரான்னு கேட்டிங்கன்னா ஃபேர் இல்லை, ரொம்ப ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இந்த டிடிஎஃப்பை கொண்டு போகிறாங்க இந்த சீசன்லன்னு தெரில. யாரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு புரியலை. இது ரொம்ப தப்பாக இருக்குது. இண்டிவிஜுவல் கேமாக விளையாட வேண்டிய ஒரு இடத்துல இந்த மாதிரியான டாஸ்க்கெலாம் கொடுத்து இதில் இன்னொருத்தவங்களுக்கு அழகாக பாயிண்ட் கொடுக்கறதுலாம் வந்து, இப்போ இந்த 3 பாயிண்ட் மஞ்சரிக்கு நிஜமாவே டிசர்விங்காக இருக்குமா? இருக்காது. இதே மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக வச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு இங்கேருந்து வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ என்னமோ பண்ணுறாங்க, என்னமோ கோல்மால் நடக்குது, அது மட்டும் நல்லாவே தெரியுது. பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டாஸ்க் இப்படி கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்னமோ சம்திங் சேனல் பிளான் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.